சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு மோதல். 2026 சட்டசபை தேர்தலில் கனிமொழி சட்டசபை தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம், நேற்று வந்த உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்றுவிட்டார். ஆனால் கனிமொழிக்கு இன்னமும் மத்தியில் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க முடியும். ஆனால் தற்பொழுது சாதாரண எம்பி தான். அது மட்டுமல்ல, திமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் தன்னுடைய அதிகாரங்கள் முழுமையாக திமுகவில் பறிக்கப்பட்டிருப்பதாகவும் கனிமொழி அவர்கள் கோபம் கொண்டுள்ளார். அதாவது, வருகின்ற சட்டசபை தேர்தலின் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகிகளுக்கு ஆதரவாக கனிமொழி அவர்கள் திமுகவின் தலைமைக்கு கடிதங்கள் அனுப்பியுள்ளார். இவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகளை வழங்குங்கள் என்றும் கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்கள் என்ன கூறுகிறாரோ அதை பொறுத்துதான் வேட்பாளர் நியமனம் இறுதிக்கட்ட முடிவாக வெளியிட முடியும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டார். இத்தனை ஆண்டுகளாக கனிமொழி அரசியலில் வந்ததற்கு பிறகு முழுக்க கலைஞர் அவர்களிடம் ஏதேனும் ஒரு சிறிய கோரிக்கை, அது கலைஞருக்கே பிடிக்கவில்லை என்றாலும் கூட அதை முழுமையாக நிறைவேற்றி விடுவார். அந்த அளவிற்கு கனிமொழி மீது பாசம். ஆனால் இப்பொழுது சொந்த அண்ணனே தற்பொழுது தனது பேச்சை கேட்கவில்லை. தனது மகனின் பேச்சை கேட்டு முடிவுகளை எடுத்து வருவதாக தெரிய வருகிறது. நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தமக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் மத்திய ஆட்சியை விட மாநில ஆட்சிதான் நமக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் உதயநிதி கட்டுப்பாட்டில் நாம் வந்துவிடக்கூடாது என்ற முடிவையும் கனிமொழி அவர்கள் எடுத்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியில் சட்டசபை உறுப்பினராக போட்டியிடுவார். அப்போது எம்பி பதவி, அதை நிச்சயமாக சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்தால் தனது பதவியையும் ராஜினாமா செய்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை திமுக வெற்றியடைந்தால் என்ன நடக்கும்? வெற்றியடைவது கடினம்தான். ஒருவேளை வெற்றியடைந்தால் நிச்சயம் துணை முதல்வர் பதவியும் கூட கனிமொழி அவர்கள் கேட்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் காரணமாகத்தான் கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய மோதல் தற்பொழுது அதிகரித்து இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். கனிமொழி அவர்கள் மத்தியிலிருந்து மாநிலத்திற்கு வருவது சரியா தவறா? இது திமுகவின் வெற்றியை உறுதி செய்யுமா என்பதை கூறுங்கள்.